Hi friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன. ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க முதல்ல சொல்லக்கூட வார்த்தை என்னென்னா வந்துட்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம சும்மா தான் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு டே சரியாக இருந்திருக்காது, சம்திங் இஸ் கான் ராங், யூஸ்வலான டே இல்லை. ஸோ அப்புறம் நம்ம சோகமாக இருக்கிறதுங்கிறது நம்ம மனிதனுடைய ஒரு இயல்பான குணம். பட் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு வந்து உனக்கு நீ வந்து டிப்ரெஷனில் போயிட்ட. ஸோ நமக்கே ஒரு டவுட் வந்துடும், என்னடா நமக்கு அப்படி நிஜமாக நமக்கு டிப்ரெஷன் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிப்ரெஷன்னா என்ன, அதனுடைய டைப்ஸ்லாம் என்ன, ஸோ எதை தாண்டி ஒரு லிமிட் மேலே போனால் தான் நம்ம டிப்ரெஷன்னு நம்மளை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிப்ரெஷன் தான் என்ன, அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், கரெக்டுங்களா? ஸோ இது டிப்ரெஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உண்மையான ஒரு வார்த்தை சொல்லணும்னா இல்லை. பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனால் அவங்களுடைய ஆங்ஸைட்டியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து ஒரு பயம் வருது. அந்த பயம்னால வந்து அவங்க தள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அப்போ உடனே வந்து நம்ம தப்பான இந்த ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. பிகாஸ் அந்த வார்த்தையோட மீனிங் வந்து நமக்கு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங் இருக்குது. எல்லாருக்குமே வந்து இப்போ ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா போய் டிப்ரெஸ்டாக இருக்கு, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு போய் நம்ம போயிட்டு சும்மா போய் அவங்கள போயிட்டு திணிக்கக்கூடாது. ஸோ there are different types of depression and each depression has certain period of time. ஸோ இந்த பீரியடுக்கு மேலே க்ராஸ் பண்ணாதான் வந்துட்டு அவங்கள வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் வந்துட்டு ஆல் கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து வரக்கூடிய ஒன்று இருக்குது. அதில் பெரும்பாலானவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்துட்டு விமன் அண்ட் 12% மென்னுக்கு வருது. இது வந்து ஒரு லாங் டைம் பீரியட். அதாவது ஒருத்தர் வந்து இப்போ 2 வீக்ஸ்க்கு மேலே வந்துட்டு கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னா அவங்க வந்துட்டு ஒரு எபிசோடு வந்து டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் வர தான் அவங்களுடைய எப்போ அவங்க டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்களுடைய மூட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போ தான் வந்து டிப்ரெஷன் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு நோட்டுக்காக போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளினிக்கல் டிப்ரெஷன் நான் சொன்ன அந்த மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் மெஜாரிட்டி அஃபெக்ட் ஆகுறது இவங்க தான். இவங்களுடைய முக்கியமான காஸ், அதாவது பின்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு மனுஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒருத்தருக்கு சில டைப் ஆஃப் பிரச்சனைனால டிப்ரெஷன் வரலாம். ஸோ இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ மேஜராக ஒரு 4 கீழே வந்து டிப்ரெஷன் வரலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக். ஸோ அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கண்டினியூஸாக டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு கூட, அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸான அவங்க வம்சாவழிக்கு கூட டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல். அதாவது நம்ம மண்டைக்குள்ள நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சில கெமிக்கல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பிரெயினில் இருக்கிறனால தான் வந்து இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் 3 கெமிக்கல்ஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது செரோட்டோனின், டோபமின், நார் எபினெஃப்ரின். ஸோ இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப முக்கியங்க. இவங்க 3 பேருமே வந்து எப்போ அவங்களுடைய லெவலோட இது கம்மியாக போகிறாங்களோ அப்போ வந்து டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செரோட்டோனின் அப்படிங்கிறது வந்து கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த ஓசிடி லைக் சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஏதோ ஒரு கம்பல்ஷனில் இருக்கவங்களால வந்து சரியாக ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஓசிடி சிம்டம்ஸ் மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து வென் செரோட்டோனின் கோஸ் டவுன் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோபமின் தான் வந்துட்டு ப்ளஷர் வரதுக்கு, அதாவது இப்போது நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம சந்தோஷப்படுறது, எகிரி குதிக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து டோபமின் அப்படிங்கிறது வந்து இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம மூளையில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கும். ஸோ ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் அதுதான். அண்ட் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து நம்ம பிரெயினில் வந்து முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அது கம்மியாச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயிடும். அண்ட் இன்னொன்று லைக் நார் எபினெஃப்ரின், அவங்க வந்துட்டு வென் வி லுக் அட்டென்ஷன்லாம், இப்போ ஒரு சப்ஜெக்டில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ அந்த அட்டென்ஷன்லாம் வந்துட்டு நார் எபினெஃப்ரின் இல்லைன்னா வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அது வந்து நமக்கு பயம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல். ஸோ அவங்க கம்மியாகிட்டாங்கன்னா எதை பார்த்தாலும் ஒரு பயம் வரும், எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அட்டென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ்க்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது
இதெல்லாம் பயாலஜிக்கலாக சொல்லிட்டேன். பட் எப்படி இதை டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோஸ்க்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாமே ஓகே. பட் டிப்ரெஷனில் இன்னொரு ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் as well as சைக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல். எமோஷனல் அப்படிங்கிறது வந்து எவ்ரி பர்சன் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷ்னலாக அவங்களுக்கு என்ன வேணால் பாதிப்பு நடந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்ட் ஒரு குழந்தையாக இருக்கலாம், அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு கொடுமைகளாக இருக்கலாம். ஸோ அதை வெளியில் சொல்லாமல் அவங்க லைஃப் லாங்காக வந்து வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கூட. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த மேஜர் கிளினிக்கல் டிப்ரெசிவ் எபிசோட்ஸில் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில், அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா டிரான்ஸ்ஜெண்டரே எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சொசைட்டியில் அவங்களுக்கு ஏற்படுறக்கூடிய அந்த வலிகளாக இருக்கட்டும், இப்போ என்னதான் வந்து நம்ம கொஞ்சம் அதுலேருந்து மாறி வந்துட்டு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவ்வளோ வந்து அவங்களுக்கு இடத்த வந்து நம்ம கொடுக்கல அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் கூட நம்ம சமூகம் வந்து அவங்க மேலே ஏற்படுத்துகிற இம்பேக்ட் கூட அவங்களுக்கு டிப்ரெசிவ் எபிசோட்ஸ்க்காக மாறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது நான் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சுட்டு சில சிம்டம்ஸ் வந்து யூஸ்வலாகவே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான். பட் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 சிம்டம்ஸ் சொல்கிறேன். அதில் மினிமம் 5 மேக்ஸிமம் அப் டு 7 அது வரைக்கும் நான் சொல்கிற சைன்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு வந்து மோர் தேன் 2 வீக்ஸ்க்கு வந்து இருக்குன்னா அவங்க இந்த மாதிரியான கிளினிக்கல் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோப்லெஸ். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு 2 வீக்ஸ் டைம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட்டிங்காக இருக்கிறவங்க வந்துட்டு எதை எடுத்தாலும் வந்து இல்லை இது முடியாது, இது நடக்காது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹோப் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் சம்திங் ராங் இன் தெம். அண்ட் அது இல்லாமல் அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து அட்ரப்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்று நிறைய தூங்குவாங்க, இல்லை கம்மியாக தூங்குவாங்க. இதே மாதிரி தான் ஈட்டிங் பேட்டர்னும், ஒன்று அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்க. ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேம் விளையாடுறதுக்கே வரமாட்டாங்க. அண்ட் அப்படியே வந்தால் கூட ஒரு நல்லா விளையாடுற பிளேயர் கூட வந்து ஈஸியாக வந்து தோற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எபிசோட்ஸில் வந்து வரும். அண்ட் அவங்களோட ரொம்ப ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ் லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கேம்ஸில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அவங்க அந்த கேமை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த கேமை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்ரப்டாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து சில வீக்கில் வரும். அண்ட் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பர்சன் கூட அப்படியே டல் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளுடைய நிஜமாகவே கண்ணு முன்னாடி பார்க்க முடியும், சுத்தமாக மோட்டிவேஷன் போயிடும். அண்ட் அது இல்லாமல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதே மாதிரி இந்த 2 வீக்ஸ்க்கு மேலே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து அவங்க நிறைய வந்து சூசைட் பற்றி தேடுறது, அதை பற்றி படிக்கிறது அண்ட் சூசைட் அட்டம் பண்ணுறது, அது இல்லாமல் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, அவங்க கையை அவங்களே கீறிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. எப்போ வந்து ஒரு நல்ல பப்ளிக்காக இன்வால்வ் ஆகிற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டக்குன்னு வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்போ ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து நிறையவே வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அண்ட் சில டைம்ஸ் வந்து அவங்க வெளியில் சொல்லவும் செஞ்சுருவாங்க. எப்போ ஒருத்தவங்க வந்து அவங்கள செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படியே அது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காஷன் சைன் மாதிரி. ஸோ உடனே வந்து அவங்கள ஒரு மெடிக்கல் ஹெல்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க. பிகாஸ் எப்போ ஒருத்தங்க சூசைடு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களோ நிச்சயமாக அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக 83% வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவங்க கூடயே இருக்க வேண்டியது. பட் இது மட்டும் இல்லாமல் இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களே வந்து ஏதாவது பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கிளினிக்கல் டிப்ரெஷனோட சேர்ந்து மற்ற கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் கூட ஆட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ தான் வந்து குழந்தை பெற்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனசுக்குள்ளே வந்து அதிகமான ஒரு அவங்களுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் அவங்க உடம்புக்குள்ளே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கலாம். அண்ட் இது போஸ்ட் பார்ட்டம் மட்டும் இல்லை, ப்ரீ பார்ட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 4 வீக்ஸ் பிஃபோர் த டெலிவரியிலேருந்தே வந்து அந்த மதருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மூட் சேஞ்ச் இருக்கும். அதனால் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் சரி, அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியும் சரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மதருக்கு நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். பட் எனிவேஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பார்ட் மேலே வந்து நம்ம அவங்கள தனியாக விட அவங்களுடைய இந்த டிப்ரெஷன் எபிசோட் வந்து ரொம்பவே மோசமாக போகிறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் லவ் அண்ட் கேர் கொடுக்கறதுனாலே வந்து இந்த டைப் ஆஃப் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசால்வ் ஆகிடும். பட் இதை வந்து கிளினிக்கல் டிப்ரெஷனோட நம்ம சேராமல் பார்த்துக்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே இல்லாமல் இதுக்கு என்ன மேஜரான ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபார்மகாலஜிக்கல், இன்னொன்று வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல். ஃபஸ்ட்டு நான் ஃபார்மகாலஜிக்கல், அதாவது மாத்திரை மருந்து எதுவும் இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதுதான் பெஸ்ட் மெத்தடும் கூட. பிகாஸ் இந்த மாதிரி டிப்ரெஷனில் ஒரு ஃபஸ்ட்டு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள முதல்ல அதில் தனியாக தள்ளி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் வந்து 3 தடவையாவது ஒரு 20 to 30 minutes வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அதில் அவங்க கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆனாங்கன்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து அவங்க டிப்ரெஷன்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட். ஸோ ஹெல்தி டயட் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஒரு எந்த ஒரு ஃபுட்ஸுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டாங்கனாலே அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இதுவே வந்து இப்போது ஒரு யங்கர் ஒரு பேஷண்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி ஒரு அடலசென்ட் ஏஜில் வருது அப்படின்னா, அந்த டைமில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அவங்க வந்து பியூபர்ட்டி ஒரு மெச்சூர் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் அவங்க போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அவங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையவே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நான் ஓசிடிக்கு சொன்ன அதே ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும், காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஒருத்தர் கூடயே இருந்து அவங்க கூட வந்து அந்த சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள திருப்பி பேக் கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போது அவங்களுடைய கிளாஸில் வந்து எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதுவே அவங்களுடைய பயமாக மாதிரி டிப்ரெஷன் எபிசோட்ஸ் வரைக்கும் போகிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு 10 பேர் கிட்ட முன்னாடி பேச வைக்கணும், அப்புறமா 20 பேர், அப்புறம் 100 பேர். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய பயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுனால அவங்களோட டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஸோ இது வந்து எங்கள் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அடல்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன தான் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஆகாது. பிகாஸ் டிப்ரெஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் டிலே ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன மெடிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் செரோட்டோனின். ஸோ அதை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து நல்லா ஆகிடும். ஸோ அதுக்கான தேவையான கெமிக்கல்ஸை வந்து நம்ம வந்து மாத்திரை மூலியமாக தரோம். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் டிப்ரெஷனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். இது இல்லாமல் இன்னும் கூட சில டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கிளியராக இல்லை. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தினமும் வரும். 2 வருஷத்துக்கு வந்து தினமுமே வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு வந்து வரக்கூடிய ஒரு டிப்ரெஷனாக தான் வந்து இதை பார்க்குறாங்க. அண்ட் இது வந்து லாங் டேர்ம். நம்ம மேஜர் டிப்ரெசிவில் பார்த்தது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் டக்குன்னு வந்து அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க. பட் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தினமும் சோகமாக இருப்பாங்க, வருஷம் ஃபுல்லாக சோகமாக இருப்பாங்க. அண்ட் இது அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எங்கர் அடலசன்ஸ் லைக் ஒரு 13, 12, 15 இயர்ஸில் இருக்கவங்க குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் கூட இந்த மாதிரியான பர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிஸார்டர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஸ்லீப் பேட்டர்ன், அப்படைட். ஸோ அப்படைட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும், அவங்களோட எனர்ஜி டவுன் ஆகிடும், அண்ட் செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்பவே வந்து பூராயிடும். எப்பயுமே வந்து இது எப்படி சொல்கிறதுனா, இவங்களை டயக்னோஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர் வந்து டக்குன்னு ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகுறாங்கன்னா கூட இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தினமுமே வந்து சோகமாகவே இருப்பாங்க. ஸோ நம்மளால் இவங்க எப்போ வந்து திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்றது நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ தினமும் சோகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மேஜர் கிளினிக்கல் டிப்ரெஷன் போகிறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்போ வேறு ஒரு டைப் ஆஃப் டிப்ரெஷன் சேஞ்ச் ஆகுறாங்கன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இவங்களாம் நினச்சா மட்டும்தான் இவங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இவங்களுடைய பிஹைண்ட் அவங்களுக்கு என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம். ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எமோஷ்னலாக அவங்க இதை டிஸ்டர்பாக இருக்கலாம். ஸோ என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம். பட் இவங்களை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மென்ஸ்ட்ரேஷனல் டிஸார்டர். இதில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வரக்கூடிய ஒரு 3 to 8% வந்து வருது. ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்போ வரத்துக்கு முன்னாடியும் சரி, வந்து அந்த 4 to 5 டேஸும் சரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பெயின் அப்போ நடக்கக்கூடிய ஒரு மூட் ஸ்விங்ஸ் தான். இது காமனாக எல்லா விமென்மே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் சில பேருக்கு வந்துட்டு இதே ஒரு டிப்ரெசிவ் எபிசோடாக வந்து மாறுது. ஸோ இதை தொட்டாலும் வந்து அவங்க கோவப்படுவாங்க, அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, சரியாக அவங்களால வேலை செய்ய முடியாது, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது இல்லாமல் அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்துட்டு லைக் ஜாயின்ட் பெயின் இருக்கும், கை காலில் ஸ்வெல்லிங் இருக்கும்,
அவங்களோட டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் சேர்ந்து இருக்குது. பட் இது வந்து நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ யாருக்காச்சும் விமென்க்கு இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இதே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஒரு ஹார்மோனல் சேஞ்ச்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ப்ரீ மென்ஸ்ட்ரேஷனல் டிப்ரெசிவ் எபிசோட்ஸ்க்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸ் வந்து இப்போ அதிகமாக எடுத்துக்கிறதுனால கூட டிப்ரெஷன் வரதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் அதனால கூட டிப்ரெஷன்ஸ் வரலாம். லைக் இப்போது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேண்டிகேப்டாக திடீர்னு ஏதாவது ஒரு கை கால் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போன பேஷண்ட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் கூட. பிகாஸ் இப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்தோன்னா நிஜமாவே வந்து அவங்க டிப்ரெசிவ் மூடில் தான் இருப்பாங்க. பிகாஸ் சமூகம் அவங்களை நிச்சயமாக ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற பயம் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இப்போது ஏதாவது கை கால் இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லாத்தோடைய அவங்க எமோஷ்னலாகவும் சரி என்விரான்மெண்டலாலும் சரி அவங்க மேலே போடக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து அவங்க வந்து டிப்ரெசிவ் எபிசோட்ஸாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா வைரஸ் ப்ரிவலன்ஸ் இருக்கிற இந்த டைமில் வந்து நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேபி லைக் ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் வரதா வந்து நான் நிறைய ஆர்டிகல்ஸில் பார்த்தேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, கொரோனா வைரஸ் சீக்கிரமாகவே நம்ம அதை பீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு கிளியரான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sneha. Tata. Have a nice day.